ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ரெஸ்லிங் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே உசோஸுக்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அடுத்தடுத்து ரோமன் ரெயின்ஸுக்கு யாரெல்லாம் ஆப்பனண்ட்டாக வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இன்றைக்கான செக்மெண்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பேபேக் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஃபீண்டுக்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஸோ மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனார். ஸோ இவங்களுக்கான ஒரு ரீமேட்சை தான் WWE வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து நடத்தணும். ஸோ அப்படி பண்ணாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டென்டர் மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதில் கிங் கார்பன், அதுக்கப்புறம் சாமஸ், பிக்கி, மேட் ரிடல், ஸோ 4 பேருக்கு இந்த நம்பர் 1 கண்டென்டர் மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் ஆன உடனே பிக்கியை வந்து சாமஸ் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் பிக்கியால் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ பிக்கிக்கு பதிலாக ஜே உசோஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 பேருக்கும் நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ஜே உசோஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே உசோஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சை WWE வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு WWE எந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் பிக்கிக்கும் கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச் தான் இன்றைக்கான ஸ்மாக் டவுனில் நடக்கிறதா இருந்தது. ஸோ பிக்கியை தூக்கிட்டு ஜே உசோஸை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கும் ராக்குக்கும் எப்படி ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்ச் நடக்கிறது ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்சாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் என்னோட கசின் பிரதரான ஊசோஸ் கூட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமு. ஸோ இதுதான் அதுக்கான கரெக்டான டைமிங்கு. ஸோ ஜே உசோஸை வின் பண்ண வச்சு ஸோ அவரு கூட நான் வந்து ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து பண்ணுறேன், பிக்கியை வந்து பேக்கப்பில் வைங்க, ஸோ அடுத்தடுத்த பேப்பரியூவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்ஸுக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த நம்பர் 1 கண்டென்டர் மேட்ச்சில் திடீர்னு ஜே உசோஸ் ஆட் பண்ணி ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே உசோஸுக்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். பட் ஒரு நல்ல மேட்ச் 2 பேரும் சேர்ந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிக்கியையும் இப்போதைக்கு பேக்கப்பில் வச்சுருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா பிக்கியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூ டேலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து ஒரு சிங்கிள் ரெஸ்லர் ஆக்கி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவர் வந்து ஒரு பெரிய லெவல் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் ரெஸ்லர் மாதிரிலாம் தெரியலை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ திடீர்னு ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வச்சு அவரை தோக்க வச்சா ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் கார்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவார். ஸோ இன்னும் அவருக்கு நல்லா ஹைப் ஏற்றி ஒரு பயங்கரமான ரெஸ்லராக காமிச்சு ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபியூடு போனார் அப்படின்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு பிக்கி வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதாதது ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஃபீன் விசஸ் பிரான் ஸ்ட்ரோமன் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ரீமேட்ச் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே பேபேக் பேப்பரியூவில் வந்து இவங்க 3 பேத்துக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடந்துருச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணி சாம்பியன் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் சாம்பியன்லேயும் உங்கள் 3 பேத்துக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தது அப்படின்னா ஸோ அந்த மேட்ச்லேயும் ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணி அவரோட சாம்பியன்ஷிப்பை வந்து ரீட்டைன் பண்ணுவார். அந்த மேட்ச்சுக்கு ஒரு பெரிய லெவல் ஹைப் இருக்காது அப்படிங்கிறதால தான் ஸோ இவங்களோட ஃபியூடை வந்து பார்த்திங்கன்னா பேபேக்கோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரை வைட்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் தான் ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. இந்த ஃபியூடுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரப்போகிறது கிடையாது. ஸோ இவங்க 2 பேருக்கான ஃபியூடு வந்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபியூடை கண்டினியூ பண்ணி ஸோ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்தடுத்த பேப்பரியூவில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் இப்போதைக்கு ஃபீண்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேபேக் பேப்பரியூக்கு முன்னாடி வின்ஸுக்கும் பிரை வைட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டே போயிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிரை வைட் வந்து நான் ஃபீண்டாக பேபேக் பேப்பரியூவில் வந்து என்னோட யூனிவர்சல் சாம்பியனை வந்து தோக்க மாட்டேன், சாதாரண பிரை வைட்டாக வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீண்டாகவே வாங்க, இந்த மேட்ச்சில் நீங்களே வந்து வின் பண்ணி யூனிவர்சல் சாம்பியனை வந்து ரீட்டைன் பண்ணுங்கள், ரெஸ்ல்மேனியா வரைக்கும் நீங்கள் தான் சாம்பியனாக இருப்பீங்க. பட் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து தோக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் பேபேக் பேப்பரியில் வந்து லாஸ் பண்ணிடுங்க, க்ளீனாக வந்து நீங்கள் தோக்க மாட்டீங்க, பிரான் ஸ்ட்ரோமனை வச்சு தான் தோக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ஃபீண்டுக்குரிய எந்த ஒரு ஹைப்பும் குறையாது. ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெஸ்ல்மேனியா வரைக்கும் சாம்பியனாக இருப்பார். ஸோ ரெஸ்ல்மேனியாவில் வந்து ஃபீன் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சு அதில் வந்து ஃபீண்டை வின் பண்ண வச்சு நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ 2 விதமான ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா பிரை வைட்டுக்கு வந்து கொடுத்துருக்காரு.
ஸோ அதில் பிரை வைட் வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாவில் வின் பண்ணுற ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஃபீண்டுக்குமான ஃபியூடை வந்து பார்த்திங்கன்னா WWE வந்து கண்டினியூ பண்ணல. ஸோ 2021க்கு அப்புறம் திரும்பவும் ஃபீண்ட் விசஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ணி ரெசல்மேனியா 37ல் ஃபீண்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் ஃபீண்ட் வின் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ ரெஸ்லிங் இல்ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜே உசோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிக்கி, அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்த ஆப்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபீண்டை வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வைக்காமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா கண்டினியூஸாக ஃபீண்டை வந்து மோத வச்சு தோக்க வச்சாங்க அப்படின்னா ஃபீண்டுக்குரிய ஃபுல் ஹைப்பும் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ ரெசல்மேனியாவில் வந்து ரோமன் ரெயின்ஸை ஃபீண்டு டிஃபீட் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆனால் ஃபீண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஹைப் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபீண்ட் வந்து ஃபியூட் போகாதது ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜே உசோஸ்க்கும் கிளாஸ் ஆஃப் சாம்பியனில் வந்து ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு. பட் ஒரு நல்ல மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபீண்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியாவில் நடக்க போகிற மேட்ச் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.